இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக. இன்று முதலில் நாங்கள் எங்களுடைய கைவசம் இருக்கிற பத்திரிகைகள் வரிசையில் முதலில் பெலம்பரியினுடைய செய்திகளை பார்க்கலாம். போதை கடத்தல்காரர்களுக்கு தண்டனை வழங்குவதை விரைவுபடுத்துங்கள், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்பு என்பது இன்றைய பிரதான செய்தி. போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு தண்டனை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் பிரதம அதிகாரி கபில சந்திரசேன மர்மமாக உயிரிழப்பு என்கிற செய்தி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றிலே தெரிவித்ததாக ஒரு செய்தி. பெரும்பான்மையை நிரூபித்தது தமிழக வெற்றி கழகம், முதலமைச்சராக விஜய் என்று பதவியேற்பு என்கிற செய்தி. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபித்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார். இதன்படி தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்று பதவியேற்க இருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக 108 ஆசனங்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருந்தது. இதன்படி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி 2 முறை ஆளுநரை சந்தித்து விஜய் அனுமதி கோரிய போதிலும் பெரும்பான்மை இல்லாதால் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதனை அடுத்து ஆட்சி அமைப்பதற்கு 118 ஆசனங்கள் தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4, முஸ்லீம் கட்சி 2, விடுதலை சிறுத்தைகள் 2 என மொத்தம் 121 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சராக இன்று காலை 11 மணிக்கு விஜய் பதவியேற்க இருக்கிறார் என்கிற செய்தி. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் கடத்தப்பட்டு தாக்குதல், 3 மணி நேரத்துக்கு பின் விடுவிப்பு. வவுனியாவிலே இளம் குடும்பஸ்தர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. 3 மணி நேரத்தின் பின்னர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறித்த நபர் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்காக நேற்று முன்தினம் பிற்பகல் 3 மணி அளவில் பேருந்து ஒன்றில் ஏறி தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த போது முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் அவரது கைத்தொலைபேசியை பறித்துக் கொண்டு பேருந்திலிருந்து இறங்கி இருக்கிறார். இதன்போது அங்கு நின்ற முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் சிலர் குறித்த இளம் குடும்பஸ்தரை முச்சக்கரவண்டியில் ஏறுமாறு கூறிக்கொண்டு வவுனியா புதிய பேருந்து நிலையத்துக்கும் சோயா வீதிக்கும் இடையில் உள்ள வயல்வெளி பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். அங்கு தன்னை தாக்கியதுடன் அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றில் கையொப்பம் பெற்றதாகவும் தொலைபேசியில் இருந்த சில ஆவணங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் மாலை 6:30க்கு பின்னர் தன்னை விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. KKS நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை இன்று ரத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பின் யாழ் குடாநாட்டில் கொட்டி தீர்த்த மழை. யாழ்ப்பாணம் குடாநாட்டில் கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடும் வெப்பமான காலநிலை சற்று தணிந்து நேற்று வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் யாழ் நகர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இதமான மழை பொழிந்திருக்கிறது என்றும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. குடாநாட்டின் புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வந்த போதிலும் யாழ் நகர் பகுதியை அண்மித்த இடங்களில் நேற்று மழை பெய்தமையினால் நிலவிய புழுக்கமான காலநிலை மாறியிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் யாழ்ப்பாணத்தில் வழமைக்கு மாறாக கடும் வெப்பநிலை நிலவி வந்தது. நேற்றைய மழையினால் இந்த வெப்பம் கணிசமாக குறைந்திருக்கிறது என்றும் நேற்று மதியம் யாழ் நகரம், யாழ் நகரப்பகுதி, நல்லூர், திருநெல்வேலி, கொழும்புத்துறை மற்றும் பாசியூர் உள்ளிட்ட நகரை அண்மித்த பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களில் சாவச்சேரி, அச்சுவேலி மற்றும் நெல்லியடி போன்ற புறநகர் பகுதிகளில் ஓரளவு மழை பெய்திருந்தது என்றும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. யாழில் மழை காரணமாக செம்மணி அகழ்வு பணி பாதிப்பு என்கிற செய்தி. யாழ் தேவை ரயில் சேவை வாரத்தில் 3 நாட்கள் சேவையில் ஈடுபட தீர்மானம். தகன மேடையை உடைத்து மனித என்புகளை மீட்க நடவடிக்கை. சட்டத்தரணி VS நிரஞ்சன். அதாவது செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் எரிதகன மேடைக்கடியில் மனித என்பு தொகுதி ஒன்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இதனை முழுமையாக மீட்பதற்கு குறித்த தகன மேடையை உடைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நீதிமன்ற அனுமதியை பெற்ற பின்னரே மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று செம்மணி புதைகுழி வழக்கில் காணாமலாக்கப்பட்டுள்ள உறவினர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் என்றும் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள மனித என்பு தொகுதியின் மண்டையோடு மாத்திரம் அத்திவாரத்துக்கு வெளியே தென்படுகிறது. ஏனைய உடல் உறுப்புகள் தகன மேடையின் அத்திவாரத்துக்கு உட்புறமாகவே காணப்படுகின்றன. பொதுவாக ஒரு மனித என்பு தொகுதி முழுமையாக துப்புர செய்யப்பட்டு மண்டையோடு முதல் பாதம் வரை வரைபடம் வரையப்பட்ட பின்னரே அதற்குரிய உத்தியபூர்வ இலக்கம் வழங்கப்படும். தற்போது அந்த என்பு தொகுதி அத்திவாரத்துக்குள் சிக்கியுள்ளதால் அதனை முழுமையாக அகழ்ந்து எடுப்பதில் சிக்கல் நிலவுகிறது. இது தொடர்பான சட்ட ரீதியான நடைமுறைகளை பின்பற்றி நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்ற பின்னரே மேடை உடைக்கப்பட்டு அடியில் உள்ள எச்சங்கள் மீட்கப்படும் என்றார் என்று அந்த செய்தி. அக்டோபர் முதல் நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு 169,000
1,69,300 பேர் கைது என்கிற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளை பார்த்தால் வியட்நாம் இலங்கை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்கிற செய்தி, மௌனம் காக்கும் நிதியமைச்சு முறைகேடுகளை மூடிமறைக்கும் முயற்சியா நாமல் குற்றச்சாட்டு, அறகலை இழப்பீடு தொடர்பில் கோட்டாவுக்கு மீண்டும் அழைப்பாணி போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. மிச்சல் மார்ஷின் அதிரடி சதத்தால் லக்னோவுடன் சரணடைந்த ஆர்சிபி என்கிற செய்தி, நிலக்கரி இறக்குமதி முறைகேடு விசாரணை ஆரம்பித்தது ஆணைக்குழு, போலி டாலருடன் சிக்கிய வெளிநாட்டவர்கள் என்கிற செய்தி, போலீசாரிடம் சிக்கிய போதைப் பொருள் வலையமைப்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கை வியட்நாம் நேரடி விமான சேவை என்கிற செய்தியும், வவுனியா பம்பை மடவில் அதிகரிக்கும் யானைகளின் அட்டாசம் பொதுமக்கள் கவலை, மஞ்சநாதம் சிறப்பு மலர் வெளியீடு கொக்குவில் மஞ்சவனப்பதி முருகன் ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மஞ்சநாதம் சிறப்பு மலர் வெளியீடு நாளை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4:30 மணிக்கு மஞ்சவனப்பதி முருகன் ஆலய திருமண மண்டபத்தில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி. அறிவு திருக்கோவிலில் யோகா பயிற்சிகள் ஆரம்பம், 25 லட்சம் மதிப்புள்ள உலர் மஞ்சள் கடத்தல் 2 கைது, முல்லையில் அஞ்சல் வாகன சேவை நேற்று முதல் ஆரம்பம், தமிழக ஆளுநருக்கு எதிராக வெடித்த போராட்டங்கள் என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் விஜய் ஆட்சியமை கலைக்காதை கண்டித்து தமிழகத்தில் நேற்று தமிழக வெற்றிக்கழக ஆதரவாளர்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் தலைமையில் போராட்டங்கள் வெடித்ததாக அந்த செய்தி. இந்திய கம்யூனிஸ்ட் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு ஆதரவு என்கிற செய்தி, அதிமுக இணைந்த ஆட்சியா வதந்தி என்கிறார் கனிமொழி போன்ற செய்திகளும். உலக செய்திகள் பக்கத்திலே பார்த்தால் சூடுபிடிக்கும் இந்திய அரசியல் என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சோமாலியாவில் 2 மடங்காக அதிகரித்த கடும் பஞ்சம் மற்றும் பசிப்பிணி, மத்திய கிழக்கு போர்னால் தொடரும் அவல நிலை என்கிற ஒரு செய்தியும் அமைந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தினர் பலியான சம்பவம், தர்பூசணியில் எலி மருந்து கலப்பு தடயவியல் ஆய்வு தகவல், நெதர்லாந்தில் ஆளும் கட்சி அலுவலகம் மீது குண்டு வீச்சு என்கிற செய்தி, ஹாண்டியில் சுற்றுலா கப்பலில் கண்டா வைரஸ் தொற்று போன்ற செய்திகளும். தொடரும் மயிலட்டி போராட்டம், வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக நேற்று தினம் வெள்ளிக்கிழமை 3வது தடவையாக போராட்டத்தை முன்னெடுத்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் எதிர்வரும் 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மணல் ஏல விற்பனை நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி. வடக்கின் மாணவர்களை சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் நேரடியாக இணைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ஸ்டடி இன் யாழ்ப்பாணம் கல்வி நிறுவனத்தின் பிரமாண்ட திறப்பு விழா நேற்று யாழ்ப்பாணம் மேம்படி சந்தையில் அமைந்துள்ள குறித்த நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மீன் சந்தை வியாபாரிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு, பருத்துறை நகர சபையில் கலந்துரையாடல் என்கிற செய்தி. பண்டத்தரிப்பில் இளைஞர் மீது குழு ஒன்று சுற்றி வளைத்து தாக்குதல், மடக்கு பிடித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. அதாவது பண்டத்தரிப்பு நகரில் நடந்த யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பில் குழு ஒன்றினால் தாக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இளைஞன் தாக்கப்பட்ட போது ஏராளமான பொதுமக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த போது அந்த பகுதியில் சிவிலுடையில் சென்ற போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் துணிச்சலாக செயற்பட்டு தாக்கப்பட்ட இளைஞனை காப்பாற்றியதுடன் தாக்குதல் நடாத்தியவர்களை விரட்டிச் சென்று ஒருவரை மடக்கி பிடித்தார். நேற்று காலை இந்த சம்பவம் நடைபெற்றது. இளைஞன் ஒருவரை 3 பேர் கொண்ட குழு ஒன்று சுற்றி வளைத்து கடுமையாக தாக்கியது. தலைக்கவசத்தினால் தாக்கப்பட்ட இளைஞன் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகினர். பண்டத்தரிப்பு நகரத்தில் நடந்த இந்த சம்பவத்தை ஏராளமான பொதுமக்கள் சுற்றி நின்று பார்த்திருக்கின்றார்கள் வேடிக்கை. கடமை முடித்து சிவில் உடையில் சென்று கொண்டிருந்த இளவாலை போலீஸ் நிலைய உத்தியோகஸ்தரான மதுராஜ் இந்த மோதல் சம்பவத்தை அவதானித்து விரைவாக செயற்பட்டு தாக்கப்பட்ட இளைஞனை காப்பாற்றியுள்ளார். பின்னர் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை விரட்டிச் சென்று ஒருவரை மடக்கி பிடித்துள்ளார். மடக்கி பிடிக்கப்பட்ட இளைஞன் இளவாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். தாக்கப்பட்ட இளைஞன் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சத்தாரணத்தின தேரர் கைது என்கிற செய்தி காணப்படுகிறது. மஞ்சத்தடி முருகனின் தீர்த்தோற்சவம் என்கிற செய்தி, இனிவெல் அறிவாலயத்தில் சித்திரை புத்தாண்டு சிறப்பு இசையரங்கு, வெவ்வேறு பகுதிகளில் 2 படுகொலை போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய விளம்பரினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் ஈழநாட்டு பத்தினுடைய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக பெரும்பான்மை பெற்றது தமிழக வெற்றி கழகம், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக் ஆதரவு. இன்று தமிழக முதலமைச்சராக விஜய் பதவி பிரமாணம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகியன தமது உத்தியோகபூர்வ ஆதரவினை வழங்கி இருக்கின்றன.
இதனால் பெரும்பான்மை பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான தகுதியை பெற்றிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக இன்று பதவியேற்க உள்ளார். எதிர்பார்க்கப்பட்ட பல அரசியல் நகர்வுகளுக்கு பின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார். இன்று முற்பகல் 11 மணியளவில் நேரு விளையாட்டு அரங்கில் இந்த பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தமிழக ஆளுநரை நேற்று விஜய் 3ஆம் முறையாக பெரும்பான்மையுடன் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் 108 தொகுதிகளை கைப்பற்றிய விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்பட்டது. ஏற்கனவே 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி ஆதரவு வழங்கியிருந்த நிலையில் மேலதிக ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஆகிய கட்சிகளிடம் விஜய் ஆதரவு கோரி இருந்தார். இதன் அடிப்படையில் நேற்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில குழு கூட்டங்களின் முடிவில் இந்த ஆதரவு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மயிலிட்டியில் தொடரும் போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தியை விரிவாக பார்க்கையில் வலி வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் அதிகாரங்கள் பங்களா முன்பாக நேற்று வெள்ளிக்கிழமை 3வது தடவையாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். வலி வடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது என்ற அந்த செய்தியோடு இலங்கையின் மிக பெரும் வர்த்தக பங்காளியாக தொடர்கிறது இந்தியா. இந்திய தூதுவர் சந்தோஷ் யா பெருமிதம். இலங்கையின் முதன்மையான வர்த்தக பங்காளி சீனா தான் என்று இந்தியாவில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் உரிமை கோரியதை தொடர்ந்து இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இந்தியாவே தொடர்கிறது என்பதை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்ற அந்த செய்தியும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி சடலமாக மீட்பு கொழும்பில் பெரும் பரபரப்பு. பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வியட்நாம் இலங்கை இடையே 5 புரிந்துணர்வு உடன்பாடுகள். வியட்நாம் மற்றும் இலங்கை இடையே பல்வேறு துறைகள் சார்ந்து கைச்சாத்திடப்பட்ட 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளருமான டோ லாம் ஆகியோர் முன்னிலையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருந்தது என்ற அந்த செய்தியோடு கபில சந்திரசேனவின் மரணத்தில் சந்தேகம், போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், கோத்தபாயவுக்கு மீண்டும் அறிவிப்பு அனுப்ப உத்தரவு, அரசியல்வாதிகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட்டமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவின் ஒரு பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு மீண்டும் அறிவித்தல் அனுப்புமாறு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக குருநாகல் மாநகர சபை பிரதி மேஜர் லஞ்ச ஆணைக்குழுவினரால் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், யாழ்தேவி ரயில் சேவை வாரத்தில் 3 நாட்களுக்கு போன்ற செய்திகளும் இங்கே ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கை அபிவிருத்தி பாதைக்கு 3 தசாப்தங்களாக பெரும் சவால்கள், ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டு. இலங்கையின் அபிவிருத்தி பாதையானது கடந்த 3 தசாப்தங்களாக பல்வேறு பாரிய சவால்களுக்கு மத்தியில் சோதிக்கப்பட்டு வருவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் சானான் கவுலின் தெரிவித்திருக்கின்றார். சுனாமி பேரலை, பயங்கரவாத தாக்குதல்கள், கோவிட் பெருந்தொற்று மற்றும் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அண்மையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளி வரை இலங்கை தொடர்ச்சியான பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், எரிபொருட்கள் கொள்வனவில் வெளிப்படைத்தன்மை இல்லை, சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அர்ச்சுனா எம்பியா தீவிரவாதியா, சீலரத்ன தேரர் கேள்வி,
பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியரா அல்லது தீவிரவாதியா என ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கச்சத்தீவை மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுத்து விடுங்கள் என அர்ச்சுனா தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்டே அவர் மேற்கண்டவாறு கூறியிருக்கின்றார். கச்சத்தீவு மீளப்பெறப்படும் என விஜய் கருத்து வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் நாம் அன்று கதைக்க முற்படும் போது ஜனாதிபதி கச்சத்தீவுக்கு சென்று அதனை வழங்க மாட்டோம் என உறுதியளித்தார். ஆனால் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி கச்சத்தீவை மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தையும் வழங்குமாறு அர்ச்சுனா குறிப்பிடுகின்றார். அர்ச்சுனா வைத்தியரா, கொள்ளையரா, தீவிரவாதியா, டயஸ்போராக்களின் தேவைக்கேற்ப இந்நாட்டை ஆள முடியாது. சிங்களவர்களின் பொறுமையை சோதிக்க முற்பட வேண்டாம் என தளபதிக்காக பேசும் அரசியல்வாதிகளுக்கு கூறி வைக்க விரும்புகின்றோம் என்றார் சீலரத்ன தேரர் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வியட்நாம் ஜனாதிபதிக்கு நேற்று அமோக வரவேற்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தீவிரமாக பரவும் வைரஸ் காய்ச்சல் 4 பாடசாலைகள் தற்காலிகமாக பூட்டு. தெனியாய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் இன்ஃபுளுவன்சா போன்ற ஒரு வகை வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதன் காரணமாக தெனியாய கல்வி வலயத்தில் உள்ள 4 முக்கிய பாடசாலைகளை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விடயம் குறித்து தெனியாய வலய கல்வி பணிப்பாளர் நிசாக கெட்டிகொட தெரிவிக்கையில், பாடசாலை மாணவர்களிடையே இந்த வைரஸ் தொற்று மேலதிகமாக பரவுவதை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன என தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக ஜனாதிபதியின் மேதின உரையின் விளைவான சர்ச்சை என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நிலக்கரி இறக்குமதி முறைகேடு விசாரணைகளை ஆரம்பித்தது ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு. 2009 ஆண்டு முதல் 2026 ஏப்ரல் 16 வரையிலான காலப்பகுதியில் நிலக்கரி இறக்குமதி தொடர்பான முறைகேடுகளை கண்டறிய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட விசேட விசாரணை ஆணைக்குழு தனது ஆரம்பகட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும், கடவுச்சீட்டு விலை மனு கோரலில் அரசாங்கம் ஊழல் செய்துள்ளது, நாட்டுக்கு பில்லியன் கணக்கில் நட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், துபாய் சுத்தாவின் போதைப் பொருள் வலையமைப்பு சுற்றிவளைப்பு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக பருத்தித்துறையில் உள்ள உணவகம் ஒன்றில் லஞ்சித் பாவித்த குற்றச்சாட்டிற்காக 1 லட்சம் ரூபாய் தண்டம் விதிப்பு. பருத்தித்துறை நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகரான பாதினேசினால் நகரசபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது அனுமதி பெறாமலும் உணவு வழங்கும் பதிவு சான்றிதழ் இல்லாமலும் உணவு பொதியிடலுக்கு லஞ்சித் பயன்படுத்தியமை, உணவு தயாரிப்புக்கு பயன்படும் நீரானது குடிக்க தகுந்தது என உறுதி செய்ய தவறியமை, உடல்நல தகுதியை உறுதிப்படுத்தும் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவை கையாண்டமை, தனிநபர் சுகாதாரம் பேணாமல் உணவை கையாண்டமை மற்றும் வெளிச்ச சுற்றாடலில் பாதிக்கப்படக்கூடியவரான சூழலில் உணவை உற்பத்தி செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உணவக உரிமையாளர் மீது 1 லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ந்தும் கடும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் உற்சவம் பற்றி கலந்துரையாடல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், போதைப் பொருளை முற்றாக ஒழிக்க ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்பு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எவரும் குறிப்பிடவில்லை, நீதி அமைச்சர் கரிசன தெரிவிப்பு. நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பை பற்றி எவரும் குறிப்பிடவில்லை, வழக்கு எண் மற்றும் வழக்கு தினம் மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பொதுவானதொரு விடயமாகும். வழக்கின் தீர்ப்பு என்ன என்பது நமக்கு தெரியாது, நீதிமன்றமே அறியும். ஆனால் குறித்த வழக்குடன் தொடர்புடைய நபர் நன்கு அறிவார். அதனால் தான் தற்போது திணறுகிறார்கள், போலியான விடயங்களை முன்வைக்கிறார்கள் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கரிசன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியோடு, திரைசேரி பாதுகாப்பில் இந்தியாவை பாருங்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வணிக வளாகத்திற்குள் புகுந்து பணத்தை திருடி சென்ற குழு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நடப்பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள், விஜய்க்கு உயிராபத்து, காங்கிரஸ் போலீசில் முறைப்பாடு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் உயிருக்கு ஆபத்து என போலீஸ் நிலையத்தில் காங்கிரஸ் முறைப்பாடு செய்திருக்கின்றது. விஜயை ஆட்சி அமைக்க அனுமதிக்கும்படி ஆளுநருக்கு பல கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என தமிழக ஆளுநர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் என்ற அந்த செய்தியோடு, டிஜிட்டல் வருமானத்தை பெற விரைவில் வருகிறது பேபால் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும்,
இலங்கை வியட்நாம் இடையே இவரிடம் நேரடி விமான சேவை போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாக்கி இருக்கின்றன.